அன்னைக்கு கொஞ்சம் தாமதம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று பயானின் இறுதியாக நாம் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெரைட்டியாக மலக்குமார்கள் நமது ரூஹை கைப்பற்றுவதற்கு முன்பு வெரைட்டியாக குற்றவாளிகளுக்கு வெரைட்டியாக கேள்வி கேட்பார்கள். அதுல ஒரு வெரைட்டியை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதோட பாதியை நிறுத்துறோம். அந்த கேட்கும்போது நீ எப்படி சீமாக்கும் தூ, நீ எப்படி வாழ்ந்தா என்று கேட்கிறப்ப, நான் இருந்திருக்கணும், என்னால இருக்க முடியல என்று அவர் சொல்வார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்ல, தாயினால், மனைவியினால், குழந்தைகளினால், சமுதாயத்தினால், ஊர் ஜமாத்தினால் என்ற தொடரையோடு நம்ம நிறுத்தினோம். அந்த வழிகட்டு போறதுக்குள்ள முக்கிய காரணம் இதுவா இருக்கும். உண்மையிலே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வச்சு பார்த்தோம், நம்மளும் இருப்போம், ஏதோ ஒரு வழியில நம்ம அதுல இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அந்த நேரத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், நம்ம சஹாபாக்கள் மாதிரி இருந்தோம்னு அவங்க சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப எல்லோருக்கும் இது ஒரு வகையில பொருந்தும். ஏதோ ஒரு வழியில நம்ம மாட்டிக்குவோம். நம்ம தௌஹீத்வாதி ஏகத்துவாதியா தான் இருப்போம். ஆனால் சில இந்த சூழ்நிலை நம்மளை சுத்தி விட்டுடும். அப்ப நம்ம கடன் எதனால சொன்ன கடன், இதனால வட்டி, இந்த மாதிரி போவதற்கு சில காரணங்கள், தாய், அதாவது குழந்தைகள் அல்லது வீட்டில் உள்ளவர்கள் யாரோ ஒருவாள் சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு தாயும் அல்லது பிள்ளைகளோ நம்மளை குஃப்ருக்கு போக சொல்ல மாட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சிலர், அது கோடியில ஒண்ணு, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருக்காங்க, 1-2 பேர். அந்த மாதிரி இருந்தால் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி காரியத்துல அவர்கள் அறிந்தோ அறியாமலோ நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. அதுல உஷாரா இருந்தவர். இதுல இந்த வட்டிங்கிற ஒரு காரணத்துல நம்மளை கொண்டு போய் தள்ளிடுவாங்க. இதுல நீங்க உஷாரா இருங்க. இதை நீங்கள் சொல்லும் பொழுது, நான் பலவீனமாக இருந்து விட்டேன்னு சொல்லும் பொழுது, அந்த மூத்து எடுக்க வந்தவர், மாணவர் இருப்பார்ல, ரூபா எடுக்க வந்தவர், அவர் கேட்பாரு, ஏன் அல்லாஹ் உனக்கு உலகத்தை விசாலமா படைக்கல? உனக்கு இருக்கிற இடம் மட்டும்தான். அப்படி ஒரு காரணம் வந்தால் நீ ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கணும். ஹிஜ்ரத்துங்கிறது என்ன? அல்லாஹ்விற்காக எதையும் திறந்து போகலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு போனாங்க. நீ ஏன் இந்த மாதிரி போற? கடன் ஏன் வாங்குற? இஸ்லாம், அதுவும் ஏகத்துவ சிந்தனைவாதிகள் நிறைய சொல்றீங்க, எளிமையான திருமணம் நடத்துங்க, அதுல பரக்கத்து இருக்கிறது என்று. எதனால செலவு வரும்? சொத்து செலவு தான், வேற என்ன செலவு பண்ண போறாரு? அப்படி இல்லாத ஒரு ஊருக்கு போ, ஹிஜ்ரத் செஞ்சு போ. போவது அல்லாஹ்வுக்காக போ. நாகப்பட்டினம் கேட்கறாங்கன்னா ஆலியூர் போ, ஆலியூர் கேட்கிற அடியக்கமங்கலம் போ. இன்னும் சொல்ல போனா ஒரு உதயத்தோடு ஒரு ஊருக்கு, எல்லாருமே அங்க ஏகத்துவாதிகள் தான், அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போ. எதுக்காக போற? ஹிஜ்ரத், அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய வழியில் இருந்து நாம் மாறுபடக்கூடாது என்பதற்காக. நம்ம ஹிஜ்ரத் செய்தாவது நீ செய்யக்கூடாதா என்று கூறி மலக்குமார்கள் கடுமையான முறையில் அந்த ரூப வெளியே எடுப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்காகத்தான் நம்ம சொல்றோம், நம்ம சக்கராத்தை எளிதாக வாக்க வேண்டும் தான் இருக்கும். அப்ப இந்த வெரைட்டி ஒண்ணு இருக்கும். ஏன் இந்த வெரைட்டியை மாத்திரம் நமக்கு சொல்றோம்னா, இதில் பல பேர் நம்ம இதில் இடப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு காரணவசத்தால்
அல்லாஹ் பாதுகாக்கணும், அதிலிருந்து பாதுகாக்கணும். அடுத்த கேட்டகரி வந்து குஃபர், இது இறைமறுப்பாளர். இந்த மாதிரி நிறைய இருக்காங்கல்ல, இறைமறுப்பாளர் நிறைய இருக்காங்க, பேர் இஸ்லாம்ல வச்சுக்கிட்டு. அவர்களை கேட்கும் பொழுது அவர்கள் இறையை மறுத்தவர்கள், வேதத்தை மறுத்தவர்கள், அதுவும் வேதம் இல்லாமலும் சரிதான், வேதத்தை கொடுத்தும் மாறுபாடு செய்தவர்கள் இருக்கார்கள். அவர்களை அஹ்ரிஜி அன்ஃபுசிக்கும், மலக்குமார் சொல்லுவாங்க, உயிரை வெளியே அனுப்பு. எப்படி ஒரு கல்வனை காவல்துறை எப்படி பிடிக்க வருமோ அது போல உள்ள ரீதியில மலக்குமார் அந்த உயிர் எடுப்பாங்க. அவ்வளவு பெரிய கஷ்டத்துல மரணிக்கின்ற ஒரு உயிர் வெளியே விடும் பொழுது அவ்வளவு கஷ்டத்தோடு கூட உயிரை வெளியே எடுப்பாங்க. யாருக்கு? குஃபருக்கு, இறைமறுப்பாளர்களுக்கு அல்லது முனாஃபிகளுக்கு, இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு. அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாட்டும். உண்மையிலே என்ன தெரியுமா, நம்ம இதுவரைக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? மரணித்தவர்கள் படும் வேதனையை அல்லாஹ் நமக்கு காட்டவே இல்லை. இது எல்லாம் நடக்கும் பொழுதும் நம்ம எல்லாம் பக்கத்துல இருப்போம், நம்ம யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனால தான் நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டும். இது மிகக்கூடிய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஃபைன். இப்ப ரூஹை எடுத்தாச்சு, ஜனாசா. இப்ப ஜனாசா, இனி ஜனாசாவில் முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப தூக்கணும், எப்ப எடுக்கணும், நம்ம மாதிரி எல்லாம் வர்ற மாதிரி ஜனாசாவின் இறுதி யாத்திரை, ஃபைனல் டிபார்ட், இறுதியாக அவர் யாத்திரை செய்வார். இதுல உள்ள நீங்க எல்லாருமே மையத்தை பார்க்காத ஆள் யாருமே இருக்க மாட்டீங்க இல்லையா? எல்லாரும் எந்த விதத்திலேயோ ஒரு விதத்துல ஒரு மையத்து போறத பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த ஜனாசா மையத்தை எடுத்துட்டு போறீங்கல்ல, அந்த ஜனாசா என்ன சொல்லணும்னு கேள்விப்பட்டீங்களா? நல்ல ஜனாசாவாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, அழகா சொல்லுங்க, என்னை விரைவாக எடுத்து செல்லுங்கள். நல்ல ஜனாசாவா இருந்தா சொல்லுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஒவ்வொரு ஜனாசாவும் சொல்லணும்னா நம்ம எந்த நிலைமையில இருப்போம்? இன்கேஸ் அது ஒரு கெட்ட ஜனாசா, எல்லாம் பண்ணிக்கிட்டோம், கெட்ட ஜனாசாவாக இருந்தால் கேட்கும், யா வைலஹா ஐனத்து ஹைனபூபியா, என் கை செய்தமே, என்னை எங்க கொண்டு போறீங்க? அந்த ஜனாசா கேட்குமா? ஒவ்வொரு ஜனாசாவும் கேட்குமா? அதை பாத்துங்க. அப்ப என்னைக்காவது நாம் இந்த ஜனாசாவா நாம் இருந்தால் நாம் என்ன நிலையில் இருப்போம் சிந்திச்சு பார்த்துக்கோமா? இதுதான். இந்த வார்த்தைகளை மனசை கேட்டு அங்கே மயங்கி விடுவாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் நமது ஜனாசா அங்கிருந்து எடுத்து சொல்கிறோம். எத்தனையோ ஜனாசா பார்க்கிறோம். நாளை இது போல ஒரு நாள் நம்மளும் போவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலருக்கு ஜனாசாவே கிடைக்காத ரீதியிலும் போயிடுது. ஒரு விமான விபத்திலோ அல்லது வேற எங்கேயும் மரணம் அடைஞ்சில எங்க இருக்கும், ஜனாசாவே நீங்க பார்க்க முடியாது. அதுபோல உள்ள நிலையிலும் நாம் இருப்போம். அல்லாஹ் அதனாலதான் சொல்றான், எப்பொழுதுமே நீங்கள் நம்ம நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஏனென்றால் மரணத்தை சிந்திப்பது இபாதத். எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ அதே போல நீங்கள் மரணத்தை சிந்திக்கிறீங்கல்ல, இப்படி எல்லாம் மையத்து போறப்ப நம்ம பார்க்கிறப்ப நம்ம அதை பத்தி நினைச்சு பார்க்கிறோம்ல, அதுவும் இபாதத் தான். அதுவும் ஒரு வழிபாடு, வணக்க வழிபாடு. அதனால நம்ம எப்பொழுதுமே மூத்தா போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுங்களா? நீங்க எல்லாருமே உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நண்பராக ஒரு 40 பேரை வச்சுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல வருது, யார் ஒருவருடைய ஜனாசாவில் 40 பேர், இணை வைக்காத 40 பேர், ஜனாசாக்கள் என்ன, அந்த தொழுகை இருக்க, அதான் அவருக்கு செய்யக்கூடிய இறுதி மரியாதை, அதாவது இறுதி பாவ மன்னிப்பு, அவருக்காக சுயாஜத்துள்ள இறுதி பாவ மன்னிப்பு துனியாவுல. அதுல யாரு 40 பேர் இணை வைக்காத ஒரு ஆட்கள் அந்த ஜனாசாக்காக தொழுவ நடத்துறீங்கன்னா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அதை அல்லாஹ். இன்னொரு ஹதீஸ்ல வருது 100 பேர்னு ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு.
ஆனா அதில் ஏகத்துவவாதிகள் அல்லது இணை வைப்பாளர்கள் 100 பேருக்கு ஒரு ஹதீஸ் வருது. ஆனால் இதை இணை வைப்பாளர்கள் என்பதை 40 பேர் தான் உறுதியான ஹதீஸா இருக்கு. 40 பேர் நமக்காக, ஆணாக இருக்கட்டும், பெண்ணுக்கு தொழுகை இல்லை, பெண்களும் தொடலாம், பெண்களும் ஜனாசா தொழுகை தொடலாம். ஒரு 40 பேரை உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம கையில எடுத்து வச்சுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸா வச்சுங்க. அப்ப நாளை ஒருவேளை நாம் மரணம் அடைந்தாலுமே இந்த 40 பேர் தொழுகை நடத்தும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறான். நல்ல அப்ப இதெல்லாம் அல்லாஹ் துனியாவிற்கு இருக்கும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எல்லாம் நம் துனியாவில் இருக்கிறப்ப பயன்படுத்தலாம். ஏகத்துவ இதுக்கு நிறைய அல்லாஹ் இந்த இறைவனை மட்டும் அல்லாஹ்வின் ரசூலின் மட்டும் பின்பற்றுவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தர்றான். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 3 நாட்கள்ல தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரணும். இதுவரை மையத்தை எடுக்கும் முன்னால அடுத்தது அவருடைய தொழுகை நேரத்துல இதை பத்தி கேட்கணும். இப்ப சகோதரர் வர்றப்ப ஒரு கேட்டாரு, அதையும் நான் சொல்லிட்டு போயிட்டாலும் நல்லா இருக்கும். நஜ்ஜாசி மன்னனுக்கு கைப் ஜனாசாங்கிற ஒரு தொழுகை நடத்துறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துறாங்க. ஏன் நடத்துறாங்க? இப்ப ஒரு ஆள் மரணம் அடைந்து விட்டாருன்னா அவருக்கு தொழுகை நடத்தி அடக்கம் செய்திருந்தாங்கன்னா கைப் ஜனாசா நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகை நடத்தாம இறந்து போனவங்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்த சொல்லியிருக்காங்க. அப்ப கூட சகோதரர் கேட்டாரு, நஜாசி மன்னன் எப்படி இறந்து போனாங்க, எப்படி அடக்கம் பண்ணாங்க? நஜாசி மன்னன் மனதளவில் அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். மன்னனாக இருந்ததுனால யாருக்கும் அவர் சொல்லலாம் இல்லை. அவர் இறந்து போன பிறகு அவர் அடக்கம் பயிர் செய்யப்பட்டது அவருடைய மதகுப்படி. ஆனால் அதை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, அவருக்கு தொழுகை நடத்த சொல்லி. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கைப் ஜனாசாவை நடத்தினாங்க. சதுர தெளிவா இருக்கு நினைக்கிறேன். அதான் உண்மை காரணம். அவர் அடக்கப்பட்டது அவருடைய மதகுப்படி, அவர் உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்ததனால் அல்லாஹ் வஹியாக ரசூலுல்லாஹ்க்கு சொன்னான். அதனால அவர் அந்த கைப் ஜனாசா நடத்தினார் என்பதை கேட்டுக்கொண்டோம். அதனால எப்பொழுதுமே இதை மாத்திரம் பொதுவாகவே ஒரு ஆள் மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம பேசுறதே என்ன திரும்ப உலகத்துல என்ன செஞ்சாங்க இதை பத்தி நம்ம பேசுவோம். நம்ம இன்னைய வரைக்கும் பாட்டனா மேக்சிமம் பாட்டியா இது வரைக்கும் போறோம். பூக்கியா பத்தி யாராவது நினைச்சிருக்கோமா? அவங்களோட அம்மாவை யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனா இன்னும் அப்படியே இருந்தாலுமே நம்ம பாட்டியாவை பத்தியே நினைச்சாலுமே ஏன் நினைப்போம் தெரியுமா? அவங்க நமக்காக செஞ்ச உலகத்தில் சிறந்த நல்ல காரியங்களுக்காக தான் அவங்க நடப்போம். ஆனா இன்னும் அவங்க இதில் தானே இருக்காங்க, பர்சக் என்ற திரைமறை வாழ்க்கை இருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்காக ஒரு துவா செய்யவங்க யாரும் நினைச்சிருக்கோமா? மேக்சிமம் அம்மா லெவலுக்கு வர்றோம், இல்ல வாப்பா பாட்டன் லெவலுக்கு வர்றோம். பூக்கியா லெவலுக்கு நினைச்சிருக்குமா? ரொம்ப பேருக்கு தெரியாது, அது வேற. ஆனால் இருந்தாலும் அவங்க ஏதாவது உலகத்தில் உங்களுக்கு சாதகம் செய்திருந்தால் அதை பற்றி நம்ம எப்போதும் பேசுவோம். ஆனால் இறந்ததற்கு அப்புறம் அவர்கள் இப்போது என்ன நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்று எண்ணுவது மிக குறைவான மக்கள். அல்லாஹ் பாருங்க, நம்ம எப்பொழுதுமே எல்லாருக்காக துவா செய்யணும், உங்க குடும்பத்திற்காக துவா செய்யணும். சரி, இப்ப ஜனாசா தொழுக அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 40 பேரோடு கூடி ஜனாசா என்னையே வச்சுங்களேன், நானே மூத்தா போனாலும் வச்சுங்க, வச்சு என்ன உள்ள அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்த சப்ஜெக்ட் மன்னரை. மன்னரை வாழ்க்கைக்கு வந்து விட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் கபுர அவ்வளு மன்சிலுன் மின் மனாசிலத்துன் ஆகிரா. இந்த மன்னரை தான் மறுமையில் முதல் நிலை. மறுமையில் முதல் நிலை. என்ன கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு குடும்பத்தார்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்கும், அவ்வளவுதான். அதை விட்டு போற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனால் என்னுடைய நிலைமை இதுவரைக்கும் அன்றைய எப்படியாவது மூத்தா போனது எல்லாம் 24 மணி நேரத்தில் வந்துடும் தெரியுங்களா? நீங்க மௌத்துக்கும் சக்கராத்தே வச்சுங்களா, பெரும்பாலும் வெளிநாட்டில் இருந்தா ஒரு 3 நாள் ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா ஊர்ல இருந்து மூத்தா போனா வித்தின் 24 hours மன்னரைக்கு வந்துருவீங்க, இங்க வந்துருவீங்க, குளிக்க வந்துருவீங்க. இவ்வளவுதான் இருக்கும் டைம். அந்த 24 மணி நேரத்துக்கு குளியில வந்த உடனே
இந்த மன்னரை தான் மறுமையில் முதல் நிலை. என்னை கொண்டு போய் இறக்கணும்னா வீட்டாம போகணும். என்னுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யறதுக்கு ஆள் இருக்கும். மன்னரையில் அந்த இருளில் நான் தனியாக கிடத்தப்படுவேன், யாரும் இருக்காது. என்னுடைய எதுவும் இதற்கு யாரும் இல்லை, துணையா இல்லாம நான் கிடத்தப்படுவேன். கிடத்தப்பட்ட உடனே மலக்குமார்கள் வருவார்கள். மலக்குமார்கள் வந்தவுடனே அவர்கள் கேள்வியை ஆரம்பிப்பார்கள். அது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய செருப்போசை, அந்த இறுதி செருப்போசை வரும்பொழுது மலக்குமார்கள், முல்கன் நக்கீர் என்ற இரு மலக்குமார்கள் வருவார்கள். வந்து அவங்க சில கேள்வியை கேட்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் தெரியாத கேள்வி இல்லை, பேப்பர் அவுட் ஆஃப் கொஸ்டின். என்ன கேட்பாங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன கேட்பாங்கிறது யாருக்கும் தெரியாம இல்லை. பாக்கி இது ஒரு கேள்வி, இன்னொன்னு கேள்வினா என்ன இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ங்கிறது என்ன யாருக்கும் தெரியாம அங்க போய் தான் பேப்பரை பார்த்தோம்னா தெரியும். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரை ஓப்பன் கொஸ்டின், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இதைத்தான் கேட்க போறாங்க. இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு. அதுக்கப்புறம் அடிக்கிற தூக்கம் இருக்க மறுமை நாள்ல தான் எந்திரிப்பீங்க. அது எந்திரிச்சு வர்றப்பயே மறுமை நாள் வரும்போது சொல்ல அல்லா கேட்கறன்னு சொல்லுவானா, எவ்வளவு நாள் தூங்குட? கொஞ்ச நேரம், ஒரு நாள் தூங்கி இருப்பேன் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப எவ்வளவு நாள் உறங்க போகிறோம் பாத்துங்க. அந்த உறக்கத்திற்கு அஸ்திவாரமே நான் இப்பொழுது வாழ்கின்ற ஒரு 60 வருடம் தான். ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் தள்ளுங்க, அது ஏஜ் அது இது எல்லாம் நம்ம பருவத்துக்கு வராதுல போயிடும். ஆனால் அதற்கு இருக்க போறது ஒரு 40 இயர்ஸ். அந்த 40 வருஷத்துல நீங்க சம்பாதிக்கிறது தான் நீங்கள் மறுமை வாழ்க்கைக்கு, அது மன்னரை வாழ்க்கைக்கு உங்களை பயன்படுத்துவது. சரி, செருப்போசை அந்த மையத்து கேட்கும். இது ஒன்னையும் நிறைய விளக்கலாம். விளக்கி கொண்டிருந்தா நமக்கு நேரம் பத்தாது. அதனால கொஞ்சம் வேகமா போக வேண்டியதா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நீங்க சொல்றீங்களா மையத்துக்கு தான் கால ஓசையை கேட்காத, மையத்துக்கு காது கேட்காதுல, அப்ப எப்படி செருப்போசையை கேட்கும்? இந்த கேள்வி எல்லாருக்கும் பலருக்கு என்ன வரும்? அல்லாஹும் ரசூலும் சொன்னது, மையத்து செருப்போசையை கேட்பதை அல்லாஹ் அதை ஏற்பாடு பண்ணிடலாம். அது அல்லாஹ்வுடைய ஃபார்மேட். அது கேட்கிறது அந்த நேரத்தில் மட்டும்தான் கேட்கும் என்பதை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கிராஸ் கொஸ்டின் வர்றப்ப இதெல்லாம் பண்றதுக்கு டைம் இல்ல. அல்லாஹும் ரசூலும் எது சொன்னார்களோ அதை நம்பக்கூடாது ஈமான். சரியா? இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. அந்த மையத்தினுடைய செவியோசையை கேட்கும். அந்த மையத்தை கேட்ட உடனே 2 முல்கன் நக்கீர் என்ற மாணவர்கள் எழுந்திரிச்சு வந்து உங்களை எடுத்து உட்கார வைப்பார்கள். உட்கார வச்சுட்டு முதல் கேள்வி என்னதுங்க? மன் ரப்புக்கு, உனது இறைவன் யார்? யாருக்கு தெரியாது? நமக்கு இவ்வளவு எல்லாருக்கும் தெரியும். வெளியில உள்ள முஸ்லீம்ல கேட்டாலும் சொல்லுவாங்க உங்க ரப்பு யாருன்னா அல்லான்னு சொல்லுவாங்க. அபு ஜஹீல்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, அபு லஹப்கிட்ட கேட்டாலும் சொல்லுவான். தெரியாத கொஸ்டினா? தெரியும், ஆனா சொல்ல வரும். அந்த வார்த்தை சொல்ல வராது என்பதை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நேரத்தில் சொல்ல வராது. அது ஒரு நல்லடியார்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த கேள்விக்கு நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா அப்துல்லா நான் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தேன் என்று சொல்லுவீங்க. அல்லாஹ் சொல்றது, ஏன்னா அப்துல்லா நான் அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்தேன் என்று நீங்க சொல்லுவீங்க. முதல் கொஸ்டின். நேரம் முடிந்து விட்ட பதியால் இன்ஷா அல்லாஹ் 2வது கேள்வியை நாளை முதல் தொடங்குவோம். சரியா? சரி, அடுத்ததாக என்ன செய்வது? போன் இது கொடுங்க, ஒரு மைக் கொண்டு கொடுங்க. 2 நிமிஷம் ஆரம்பி பண்ண முடியுமா? இல்லாட்டி அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? 2வது கேள்வி நாளை தொடங்குவோம். கேள்வி, முதலாவது கேள்வி பெண்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள். ஆலிமாக்கள் நிறைய இருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். தயவுசெய்து ஆலிமாக்களுக்கு எல்லா கொஸ்டினுக்குள்ள பதில் எளிமையா சொல்றீங்க. அதனால ஆலிமாக்கள் நீங்க தெரியாத ஒரு ஆளுகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதிலும் சின்ன பிள்ளைங்களா இருந்து அந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா பெரிய சந்தோஷமா இருக்கும். எனது சார்பில் ஒரு சின்ன பிரைஸ் தான், நீங்க ஒரு பெருசா நினைச்சுக்க வேணாம். ஒரு ஒரு உற்சாகத்திற்காக அன்புக்காக கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, நிர்வாக சார்பாக உங்களுக்கெல்லாம் அன்பளிப்பாக கொடுக்கக்கூட ஒரு புக்கை சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஹைர் இன்ஷா அல்லாஹ். நம்ம இப்ப கேள்விக்கு முதல் கேள்வி பெண்கள் பகுதி.
நேத்து நம்ம சொல்றப்ப ரசூலுல்லாவுடைய குழந்தைகள் பற்றி சொன்னோம் இல்லையா? பெண்கள் பகுதியில் ரசூலுல்லாவிற்கு எத்தனை குழந்தைகள், எத்தனை பேரிடமிருந்து கிடைத்தது? நேற்று செல்லாத ஒன்றையும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அவர்களுடைய பெயர்களை சொல்ல முடியுமா? பெண்கள் பகுதி, பெண்கள்ல மைக்கு கிடைச்சோன்னா முதல் சலா சொல்லுங்க. சொல்லுபவர்கள் தன்னுடைய பெயரில் கணவனுடைய பெயரை சேர்த்தோ அல்லது தந்தையின் பெயரை சேர்த்தோ சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கம்மா. இல்ல சார், எனக்கு பெண்கள்ட்ட எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. மைக் ஆன் பண்ண சொல்றாங்களே. சத்தம் வரும், சத்தம் இதை ஆஃப் பண்ணிட்டீங்களோ பரவாயில்ல. சத்தம் ரொம்ப வருது, சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிங்க இன்ஷா அல்லாஹ். ஹலோ, அதான் எடுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் மாஷா அல்லாஹ். எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளைகள். சரி, சொல்லுங்க அவங்களுடைய பேரு. திரும்பி சொல்லுங்க. பெண்களுடைய 4 பேர் பேர் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். ஆண்களுடைய பெயர்? காசிம். இடையில உள்ள பேர் எனக்கு தெரியலமா. காசிம் ஐயமா? ஆண்களுடைய பெயர்ல நீங்கள் சொன்ன முதல் பேரு சரி. அடுத்தது என்ன? இன்னொன்னு கையுமா? கையும் ஒரு பேர் இல்லையே. சரி, வேற ஒரு சகோதரி தான் சொல்லுங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதை கேட்கறதுக்குள்ள அர்த்தம் என்னத்துக்கு தெரியுமில? எல்லாரும் ஒரு தடவை நீங்க ஒரு கேள்வி பதில கேட்கும் பொழுது அது எல்லாரோட மனசுலயும் எல்லாம் பதிக்க வச்சிருவான். அந்த ஒரு குறிப்பிட்ட இதை கேட்கறதுனா அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். இரண்டாவது யாரு? வேற பெண்மணி? காசிம் ரஹீமா? எம்மாவ இப்ராஹிம். சரி, இப்ராஹிம் யாருக்கு பிறந்த குழந்தை தெரியுமா? யாரு? மரியத்துல் கிப்தியாங்கிற ஒரு அடிமை பெண்ணுக்கு பிறந்தது. ரைட், மரியத்துல் கிப்தியா. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இரண்டாவது பேரு அப்துல்லாவா கையுமா? அதான் சரி. அப்ப சரி, ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இந்தாங்க உங்களுக்குள்ள பிரைஸ தம்பி கொண்டு கொடுத்து. ஒரு புக் கொடுங்க. பதில் சொல்ல உங்கள்கிட்ட ஒரு சின்ன பையன் பிரைஸ் வருது பாத்துங்க. பெண்கள் கேள்வி. ஆண்களுக்கு ஆறு குழந்தைகள். ஒரு சகோதரர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன். 6 குழந்தைகள் கதீஜாக்கு பிறந்தது. அதுல 4ல முதல்ல ஜெய்னப் அவங்க, ரெண்டாவது ருக்கையா, உம்மு குல்சூம். இவங்க 2 பேரை தான் உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் முடிச்சு வச்சாங்க. இறுதியாக ஃபாத்திமா. ஃபாத்திமா மாத்திரம் தான் ஹயாத்தோட இருந்தாங்க. ஆம்பளை புள்ள 2 பேர் அவங்களுக்கு. முதலாவது யாரு? அபுல் காசிம். காசிம் அவருடைய பேரு. அதனால்தான் ரசூலுல்லாஹ்க்கே காசிம்ங்கிற ஆம்பளை புள்ள இருந்ததுனால ரசூலுல்லாஹ் இல்லாம அபுல் காசிம் கூப்பிடுவாங்க. அதை கூட இன்னும் என்ன சொல்ல போனா, அபுல் காசிம் என்னை யாரும் புனை பெயரை வைத்து கூப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு தடவை அவங்க கடத்தல போயிட்டு இருக்கப்ப ஒரு ஆள் அபுல் காசிம் அப்படின்னு கூப்பிடுவாரு. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்ப்பாங்க.
அப்ப அவர் சொல்லுவாரு, உங்களை அல்ல இன்னொருத்தரை கூப்பிடுறேன், அவரு ஒரு அபுல் காசிமா இருப்பாரு. அப்ப ரசூலா சொல்லுவாங்க, தயவு செய்து என்னுடைய பெயரை கொண்டு கூப்பிடுங்கள், நீங்க புனை பெயரை கொண்டு கூப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக அப்துல்லா, மூன்றாவதாக இந்த மரியத்துல் கிப்தியா. அவங்க எஜிப்து மன்னன் கொடுத்தாங்க. அவங்க வந்து எஜிப்து வம்சத்தினால கிப்தியாங்கிற வம்சத்துல வெள்ளவங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை. இதான் உண்மை. இந்த 6 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்பு, நபியாவதற்கு முன்பாக பிறந்த குழந்தை கதீஜா. இப்ராஹிம் மட்டும்தான் நபி ஆனதுக்கு பிறகு இந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்தது. இது ஒரு தகவலா வச்சுங்க. ஓகே, சரி. நேற்றைய இதிலும் இன்னைக்கு அதுல பேசின மலக்குமார்கள் குற்றவாளிகளை வெரைட்டியா விசாரிப்பாங்க. இதுல ஒரு வெரைட்டியில நாம் எல்லோரும் உடன்படுவதற்கு இதுல ஒரு சாத்தியம் உள்ளது. எல்லாரும் உடன்பட்டு தான் அவங்க அல்ல, சில சாத்தியங்களும் உண்டு என்று சொன்ன அது என்ன? அவங்க எல்லாத்தையும் சொன்னோம்ல, நேத்து முடிச்சுட்டு இன்னைக்கு ஹாஃப்ல தான் ஆரம்பிச்சேன். நம்ம இதெல்லாம் வெரைட்டியா விசாரிக்கிறப்ப இந்த வெரைட்டியில நாமும் அதிகமான பேர்கள் இதில் இருக்கலாம் என்று ஒரு வெரைட்டியை சொன்ன. எதனால்? யாரா? எல்லாரும் சொன்ன நான் என்ன செய்வேன்? யாராச்சும் ஒரு ஆளு தெளிவா சொல்லக்கூடிய சகோதரி யாரு கை தூக்கினாலும் எனக்கு சம்மதம். நல்லா தெளிவா சொல்லக்கூடிய ஒரு ஆள் கை தூக்கணும். நேரம் போயிட்டு இருக்கு. என்னன்னு எல்லாரும் இதுக்காக உங்களுடைய பேரையும் பாப்பா பேரையும் சொல்லுங்க. முகமது அலி அபுபக்கர், முகமது அலி அபுபக்கர் அவர்கள் சகோதரர் சொல்லுங்க. சொல்லுங்க. அதுக்கு மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க. அதுக்கு மலக்குமார்கள் ஒரு இது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பதில் நீங்க சொல்றாங்க, கேட்க சொல்லுங்க. எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்ற? சரி, நீங்க சொல்றதுதான் சரி. ஹிஜ்ரத் செஞ்சுட்டு நீங்க எங்கேயாச்சும் போய் நல்லதமா இருக்கக்கூடாதா என்று கேட்பாங்க. அதான் சரியான பதில் கூட. ஜஸாக்குமுல்லா, அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய முயற்சிக்கு இருந்தாங்க. இதை வாங்கி இது மாநிலம் பரிசு பெருசா இருக்கு நினைக்காதீங்க. அவ்வளவு சரி. ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னாப்புல, நான் தான் என்னை பார்த்து சொல்றது யாரு? நீ தானே என்னை பார்த்து சொல்றது யாரு? வாசல்ல வர்றப்போ ஒரு பையன் வந்து சொன்னா, நான் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்னு சொன்னாங்க. யாரு என்று? யார் சொன்னது? நீ என்ன சொன்னீங்க? என்ன என்ற வாசல்ல பார்த்து சொன்னீங்க. நீ தானே? ஏன் வெக்கப்படுற? சரி, விட்டுடு. சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி படிச்சுக்கவா? சரி, அம்மா, இதுல வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். மாநில தலைமை நிர்வாகம் சேவை நிறுவனங்களுக்காக பெண்கள் பகுதி பொறுப்பாளராக செல்லாச்சி அவர்களிடம் பணம் கொடுத்து ரசீதை பெற்றுக்கொள்ளவும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. இப்ப ஏற்கனவே இருந்தாங்க போல, அவங்க மாத்தி செல்லாச்சிங்கிற ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இந்த பொறுப்பை அவங்க எடுத்திருக்காங்க, அவங்ககிட்ட நீங்க சொல்லுங்க. சரி, 3ல 2 பேர் யாராச்சும் சரி. துழுவ போறதுக்கு முன்னால உள்ளதும் பின்னால உள்ளதும், எந்திரிக்கிறப்பையும் தூங்க போறப்பையும் ரெண்டையும் சொல்லிட்டு ஒரு வாரம் சொல்லுங்க. யாரு யார் சொல்றா? எல்லாரும் கேட்ட எனக்குள்ள பாப்பா யாரு சொல்லலாம்? யாருமா? இந்த பையனா? தம்பி, நீ ப்ளீஸ் இந்த நாளைக்கு சொல்லுங்க. தூங்க போறப்ப என்ன சொல்லணும் நீங்க? மாஷா அல்லாஹ். உங்க பேரு? முகமது ரித்வானா.
முகமது மக்துமா, முகமது குத்து. உங்க பேரு முஸ்பிர் முகமது குத்து. அவங்களுடைய மகனார் சொல்றாரு. முஸ்பிர் சொல்லுங்க, சொல்லுங்க, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். இது தூங்க போறப்ப, எந்திரிக்கிறப்ப மாஷா அல்லாஹ். சகோதரர் மிக அருமையா சொன்னார். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். உங்களுக்குள்ள இது ரெண்டு பக்கமும் எழுதலாம், இந்த பக்கம் எழுதலாம், இந்த பக்கம் எழுதலாம். சரியா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.